உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் இன்று துவங்கியது. திருப்போரூர் பேரூராட்சியில் மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் துவக்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் உள்ள மாவட்ட கலெக்டர்கள் ஒரு பகுதியில் ஒருநாள் தங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறியும் திட்டம் தமிழகத்தில் இன்று முதல் அமலுக்கு வந்தது. அதனை செங்கல்பட்டு மாவட்ட திருப்போரூர் பேரூராட்சியில் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் துவக்கி வைத்து பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்தினை ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி மையத்திற்கு சென்றவர் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய ஊட்டச்சத்து உணவுகளை வாங்கி சாப்பிட்டு ருசி பார்த்தார். அங்கன்வாடிக்கு சுற்றுச்சுவர் கட்ட ஆவணம் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்தவர் மருத்துவர் மற்றும் நோயாளிகளிடம் குறைகளையும் தேவைகளையும் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் போதிய வசதிகள் இருந்தும் மருத்துவர்கள் செவிலியர்கள் குறைவாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் அதனை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கலெக்டர் அருண்ராஜ் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து மாணவிகள் தங்கும் விடுதியில் ஆய்வு செய்தவர் கழிப்பிடத்தை தூய்மையாக வைக்க வேண்டும் என பராமரிப்பாளருக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து நியாய விலைக் கடையை ஆய்வு செய்தவர் மக்களுக்கு வழங்கக்கூடிய அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய கணக்குகளை கைரேகை வைக்கும் இயந்திரத்தில் சரிபார்த்தார். ஆய்வின் போது செங்கல்பட்டு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ரமேஷ், திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அரசு உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் என பலர் உடனிருந்தனர். Because then the children can play on the playground. Staff nurse தான் எங்களுக்கு நாங்க 24 hours டெய்லி ரொட்டேஷன் இருக்கு. ஸ்டாஃப் நர்ஸ் வந்து 60 பெட் அலாட்டட். பட் எங்களுக்கு ஒரு ரெகுலர் ஸ்டாஃப் நர்ஸ் தான் அலாட்டட். இப்போ வந்து 3 பேர் டைவர்ஷன் ஸ்டாஃப் தான். 2 பேர் தாம்பரம்ல இருந்து இருக்காங்க, ஒரு பேர் மதுரால. ஸோ ரெகுலர் ஸ்டாஃப் நர்ஸ் 4 பேர் தான் இருக்காங்க. இப்போ என்சிடி எம்ஆர்பி ஸ்டாஃப் நர்ஸ் அவங்க 2 பேர் பார்க்கணும். அவங்க ஓவராலா நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு மக்களை தேடி மருத்துவம் பட் என்சிடி வந்து அதில் இந்த என்சிடி இது ஆக்சுவலி மேல் வார்டா இருந்தது. இது வேற வார்டு கிடையாது. பட் இது ஏதாவது இடம் போனதுனால இதை நாங்கள் இப்போ அதனால கேஷுவாலிட்டி ஓகே தான் மேல் வார்டு வச்சுருக்கோம். மேலே ஃபீமேல் வார்டு வச்சுருக்கோம். இப்போ பாய்சனிங் கேஸ் வந்து டிஃபென்ஸ் சார் வாரத்தில் மேபி 2 கேஸ் கூட வரும், இல்லை 1 கேஸ் வரும். அது மாதிரி பாய்சனிங் கேஸ் வருது. அப்புறம் எம்ஐ
இன்னைக்கு வந்து 30 பேர் சாப்பாடு கொஞ்சம் சுத்தமாக வைக்கணும் நம்ம அங்கே அந்த காலேஜ்லேயே 55 பேர் கணக்கு வந்து கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ வந்து 30 பேர் 55 பேரில் 30 பேர் வந்து இதுதான் சொல்லுவீங்க. அதாவது மீதி பேர் வந்துட்டு போகிறாங்க. சாப்பிட்டு இன்னைக்கு வர பசங்க ஒரு நாள் வரும், அப்புறம் வராது. அது மாதிரி மதியம் மட்டும் சாப்பிட்டு அவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க. எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க? இந்த பக்கத்தில் சரி, அந்த கணக்கு வந்து எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ வந்து இங்கே தங்குறவங்களாம் அவங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க வந்து ஊரில் படிக்கிறாங்களா? எந்த ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க? கவர்மெண்ட் கேட்ஸ் பக்கத்தில் எல்லாம் வந்து கண்டிப்பாக போய் படிச்சிருக்காங்க. எல்லாம் இங்கே இருந்தாங்க. காலேஜில் படிக்கிறவங்க வந்து இங்கே தான் படிச்சிருக்காங்க. இந்த மற்ற அந்த 15 பேர் அதே ஸ்கூலில் வந்து வருவாங்க. ஆனால் ரெகுலராக வந்து தங்குறது இல்லை. வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பிடுவாங்க. இல்லை அது ரைட்டு. அந்த 15 பேர் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்களா? இல்லை ஸ்கூல் பசங்க அது வந்து எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். அப்படிதான் இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு பேசி திருப்பி வந்து நம்ம வந்து ஸ்கூலில் சேர்க்கணும். அதுக்காக அதான் அந்த மாதிரி பசங்க எல்லாமே ஈவினிங் டைம் பசங்க பயந்து வராங்க. இந்த காவால பாருங்க எத்தனை பாட்டில் பேப்பர்ஸ் அந்த காவால என்ன நல்லா தாங்க இது வேணாம். மேடம்